ஏய், மாப்பிள்ளை எங்கடி? சத்யா, உன்னதான் கேக்குறேன். மாப்பிள்ளை எங்க? என்ன மாப்பிள்ளை எங்கடி? என்னடா கேட்டா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான் பார். இல்லடி, வீடு ஃபுல்லா தேடி பாத்துட்டேன், காணோம். அவன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? ஏய், என்னடி பேச்சு இதெல்லாம்? மாப்பிளைய காணோம்னு சொல்ற, அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கற. அது இப்ப நான் என்ன பண்ண சொல்ற? எங்கேயாவது வெளியே போயிருப்பான், வருவான். மாப்பிள்ளை அப்படி எல்லாம் சொல்லாம வெளியில போற ஆள் கிடையாது. அப்ப நான் என்ன அவனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறேன்? சொல்லாம வெளில போனானா அது அவன் தப்பு. அதுக்கு நீ அவனாண்டதான் ஏன்னு கேட்கணும். அத்தை விட்டு என்னன்னு கோபப்பட்டு நிறுற? ஏய், அவரு உன் புருஷன். அத நீதான் சொல்லிக்கணும். என்னடி, என்ன ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? திரும்பவும் அவர் கூட ஏதாவது சண்டை போட்டியா? ஒன்ன தாண்டி கேக்குறேன். ஆமா, சூடு சொர்ணன் தான் இந்த வீட்டு விட்டு போயிருன்னு சொன்ன. இருந்திருக்கும் போல இதே போயிட்டான். உன்னை புத்திசாலின்னு, தன்மையானவனு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீயும் இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி அவசர புத்தியாவும் வீம்பு பிடிச்சவளாவும் இருக்கியே. இங்க பாரு, இப்பவே மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி நீ பேசுனதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. முடியாது பாட்டி, முடியாது. என்னடி, என்னடி முடியாது? எங்க மாப்பிள்ள போயிட்டீங்க? உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல பாட்டி, வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது. அதான் சும்மா அப்படியே வெளியில போயிட்டு அத்தைக்கு பழமும் சத்யாக்கு கேக்கும் வாங்கிட்டு வந்தேன். நீங்க காணோன்னு பதறி போயிட்டேன் மாப்பிள்ள. ஏன் பாட்டி பதறீங்க? நான் சொல்லாம எங்க போறேன்? இந்தாங்க பாட்டி, இது அத்தைகிட்ட கொடுங்க. நான் கேட்டேனா? கேட்கலன்னா என்னங்க, இது கேக்கு தானே, அதான் கேட்காம உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? ஓ, இவ்வளவு தூரம் நம்ம பேசியும் இவனும் வீட்டை விட்டு போகாம இருக்கான் தானே? ஆக்சுவலி உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கிறப்போ அது எப்படி சரி பண்றதுதான் நான் பார்க்கணும். அதை விட்டு நான் கோச்சிட்டு போயிட்டேன் அப்படிங்க. இந்த மாட்டுக்கு நீங்க எத்தனை சூடு போட்டாலும் அது இனி இங்கதான் இருக்கும். நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க கிட்ட சூடு சொன்ன எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்ன பேசினாலும் சரி, நீங்க இல்லாம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அத்தை வாங்க வாங்க கிளம்பலாம். எங்க மாப்பிள்ள? சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரலாம். இல்ல, என்னங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை கிட்ட வெளியில போயிட்டு வரலான்னு. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, வெளில போயிட்டு வரலாங்கறா. இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா எப்படிங்க உடம்பு சரியாகும்? நேத்து பாட்டி என்ன சொன்னாங்க? ஓடி ஆடி பழகினவங்க அடைஞ்சே கடந்தா சிரமம்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க? வெளியில போய் ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ணாதான் எனர்ஜி இருக்கும். வாங்க அத்தை, பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆமா சத்யா, மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. வா போலாம்.
அம்மா அது நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டி நீ தனியா இங்க இருந்து என்ன பண்ண போற? இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, அதான். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடுங்க. வாங்க. ஏண்டி மாப்பிள்ள தான் கூப்பிடுறாருல, வா போலாம். பாட்டி ஆ சத்யா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? ஆமா. ஆ நடக்கவே முடிய மாட்டேங்குது. வாங்க அத்தை, இப்படி உட்காருங்க உட்காருங்க. நீங்க மட்டும் வேணா உட்காருங்க மாப்ள. ஏன் அத்தை என்ன மட்டும் உட்கார சொல்றீங்க? இல்ல, காலார நடந்தா உடம்பு சரியாகும்னு நீங்க தானே சொன்னீங்க. நாங்க அப்படியே நடந்து 2 ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம். ஆ ஓகே அத்தை. பாட்டி நீங்களும் பார்த்து போயிட்டு அத்தை, வாங்க. வாங்க போலாம். ம். எங்க எங்க நீங்க போங்க பாட்டி. ஆ. நீங்க எங்க போறீங்க? ஆமாமா, நீ எதுக்கு எங்க கூட வர? மாப்பிள்ளையோட இரு. இல்லம்மா, நானும் உங்க கூட வரேன். ஏங்க நீங்க வீட்ல டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 2 ரவுண்ட்ல போனா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ம், ஆமா சத்யா, நீ மாப்பிள்ளையோட இரு. இல்ல பாட்டி, நானும் வரேன் பாட்டி. நீயும் வந்துட்டா மாப்பிள்ளை தனியா இருப்பாரு. நீ மாப்பிள்ளையோட இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஜானகி வாமா, நம்ம போலாம். நீங்க 2 பேரும் பேசிட்டு இங்கே இருங்க, போயிட்டு வந்துடுறோம். ஏங்க பரவாயில்லங்க, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், கொடுங்க. இங்க பாரு, உன் கையில தான் அடிபட்டிருக்குல்ல, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்குமா நீ தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உனக்கு காலம் பூரா நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏங்க? நான் பண்ண தப்பால 5 வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தோம். உன் அருமை அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என் தப்ப உணர்ந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டதும் உடனே மன்னிச்சு ஏத்துக்கிட்டியே. கோவத்துல ஏதோ 4 வார்த்தை பேசிட்டீங்கன்றதுக்காக நானும் கோச்சிட்டு போயிருக்க கூடாதுங்க. தேவையில்லாத பிடிவாதத்தினால தேவையில்லாம 5 வருஷத்தை வாழாமலே விட்டுட்டோம். நம்ம பொண்ணு தினமும் அப்பா எப்ப வருவாருன்னு கேக்குறப்போ என்னால பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே இந்த தப்ப நாம ஜென்மத்துக்கும் பண்ணக்கூடாது. இனிமே அப்படி நடக்காது.